இன்றைக்கி நம்ம அம்மனோட வரலாறை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் தவறுன்னு தெரிஞ்சுதுன்னா உங்களோட கருத்துக்களை பதிவிடவும். பெரியாண்டிச்சி அம்மன் வரலாறு உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் இங்கே நான் காணொளியாக கொடுத்துள்ளேன். காலம் கடந்தாலும் அவளது சக்தி குறையவில்லை. அவளது கருணை இப்போதும் நமக்குள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவள் யார்? பெரியாண்டிச்சி அம்மன் அவள்தான். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமம். பசுமை நிறைந்த அழகோடு இருக்கும். ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கேதான் நிகழ்ந்தது ஒரு அதிசய தேவி வெளிப்பாடு. ஒரு பக்தர் மன நம்பிக்கையோடு அந்த மரத்தடியில் அம்மனை வழிபட்டார். மரத்திலிருந்து ரத்தம் சொட்டியது. அந்த நாளிலிருந்தே மக்கள் அங்கிருக்கும் சக்தியை உணர்ந்தார்கள். காலத்தால் அழியாத மரம் இப்போதெல்லாம் ஒரு பாறை போல் அமைந்திருக்கிறது. அதில்தான் இன்று பெரியாண்டிச்சி அம்மன் கோவில் கட்டப்பட்டுள்ளது. அம்மனை சாமி எனும் நம்பிக்கையோடு மக்கள் தினசரி தரிசிக்கிறார்கள். முயற்சி, நம்பிக்கை, உண்மை இதெல்லாம் அம்மனை வழிபடும் மக்களின் வாழ்க்கையில் தினசரி நிகழ்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் திருவிழா 3 நாட்கள் பஜனை முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே நடத்தக்கூடிய விழாவாக இது உள்ளது. அங்கே ஒவ்வொரு பெண்களும் அம்மனின் ஒளியாக மாறுகிறார்கள். பெரியாண்டிச்சி அம்மன் அவளது கோபம் காற்றின் வேகத்தை விட அதிகமானது. ஆனால் அவள் பரிவு உயிரோட ஒலி கேட்கும் பிரார்த்தனையை தீர்க்கும் வல்லமையானது. நம்பிக்கையின் உருவமாய் பெரியாண்டிச்சி அம்மன் இன்று மக்கள் நெஞ்சங்களில் ஒளிர்கிறாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை அனுப்புங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.